தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. விஜயகாந்த் நினைவு தினத்தையொட்டி பேரணி நடத்த தேமுதிகவினர் திட்டமிட்டிருந்த நிலையில் பேரணிக்கு போலீசார் அனுமதி மறுத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. கோயம்பேட்டில் உள்ள நினைவிடத்தில் தொண்டர்கள் திரண்டு வருவதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது. முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தேமுதிக கட்சியினுடைய மறைந்த தலைவர் விஜயகாந்தனுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த நினைவு தினத்துல இன்று அவர்கள் அந்த கட்சியின் சார்பாக பேரணி நடத்துவதற்கும் நினைவேந்தல் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு பல்வேறு பிரமுகர்கள் வரவழைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். நேரடியாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திரை நட்சத்திரங்களான ரஜினிகாந்த், விஜய் உள்ளிட்டவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. முன்னதாக தேமுதிகவினர் ஒரு பேரணி நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரில் உள்ள பகுதியில் இருந்து, அது ஜெய்நகர் பார்க் அந்த பகுதியில் இருந்து அவர்கள் பேரணியாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தினுடைய நினைவிடம் இருக்கக்கூடிய, அதாவது அவருடைய கட்சியினுடைய அலுவலகத்தின் வளாகத்தில் தான் அந்த நினைவிடம் இருக்கிறது. அந்த நினைவிடம் வரை அவர்கள் பேரணியாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். அதற்காக காவல்துறையில அனுமதியும் கோரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூட்ட நெரிசல் ஏற்படும், நிறைய பேர் அதில் கூடுவார்கள் என்பதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கும் கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக கருதி இந்த பேரணிக்கு அனுமதி மறுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று அந்த நினைவிடத்துல பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வரக்கூடியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் நினைவேந்தல் கூட்டம் அந்த நினைவிடம் அருகே இருக்கக்கூடிய தேமுதிகவினுடைய அந்த கட்சி தலைமை அலுவலகத்திலேயே அந்த கூட்டம் நினைவேந்தல் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நினைவேந்தல் கூட்டத்துல பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு திரை நட்சத்திரங்கள் பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயகாந்தினுடைய மரணத்தின் பொழுது அவருடைய உடல் தீவுத்திடல் பகுதியிலிருந்து ஊர்வலமாக தேமுதிக அலுவலகத்திற்கு வரை கொண்டு வரப்பட்ட பொழுது பெரும் திரளாக மக்கள் கூட்டம் லட்சக்கணக்கில் குவிந்தார்கள். எனவே இந்த முதலாம் ஆண்டு நினைவு தினத்தின் போதும் அவருடைய ரசிகர்களாக இருந்தவர்கள், அவருடைய கட்சியினுடைய ஒரு தொண்டர்களாக இருந்தவர்கள் பலரும் கூட இன்றைய தினமும் வருவார்கள் என்று காவல்துறையினர் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தார்கள். ஏனென்றால் அவருடைய நினைவிடத்துல அவருடைய அந்த மரணம் நிகழ்ந்த பிறகும் கூட பல மாதங்களாக தொடர்ந்து கூட்டமாக அவர்கள் பல மக்கள் பார்த்து சென்றிருந்த நிலையில் இன்று அதிகமாக மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாகவே அதன் காரணமாகவே இந்த பேரணிக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.